வீட்டில் பாட்டி வந்து அபிக்கும் வந்து நம்ம அணுவுக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க, தாலி பிரித்து கோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அபி வீட்டில் வந்து முறையாக அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் முறையாக அழைக்கிறாங்க. சரிங்க, நாங்கள் கண்டிப்பாக வந்துடுறோன்றாங்க. இந்த விழாவை நல்லா சிறப்பித்து செய்யணும், ஏன்னா 2 மருமகளுக்கும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இதை பார்க்குற வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு முரளியும், அதுக்கப்புறம் சுந்தரியும். சுந்தரி வந்து இதை நடக்கவே விடக்கூடாது, இதில் எதாவது பிரச்சனை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து முரளியும் சொல்கிறாரு, கண்டிப்பாக இது நடக்கக்கூடாது, இதெல்லாம் என்னால் பார்க்கவே முடியாது, அபிக்கு இன்னொரு வாட்டி தடவை அவன் தாலி கட்டுவான், அதை நான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. சரிப்பா, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே, நீங்கள் வந்து நிறைய குழப்பத்தை ஏற்படுத்துங்க, உங்களுக்கு தான் அபி வீடை பிடிக்காதுல, அவங்களுக்கு எவ்வளோ ஏளனப்படுமோ அவ்வளவும் பண்ணுங்கள், அவங்க டென்ஷன் ஆகி இங்கேருந்து ஓடி போயிடணும். அப்புறம் என்ன, அபியும் வந்து அணு வந்து தாலியே ஏற்றுக்க மாட்டாங்க, எங்கள் அம்மா அப்பா இல்லைன்னா நாங்கள் இதை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிடுவாங்க, அப்புறம் இது ஃபங்க்ஷன் நின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க. சரி ஓகே, நான் அதே மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த நிறைய குறை சொல்லிட்டு இருக்காங்க, இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, அவங்க எடுத்துகிட்டு வந்த பொருளெல்லாம் சரியில்லை அப்படின்னு நம்மளாம் குறை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ராகவ் நல்ல பதிலடி கொடுக்குறாரு. இந்த மாதிரி பொருளை பார்க்காதீங்க, மனசை பாருங்கள், அவங்க வந்து நல்ல மனசோடு வந்து அவங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சுருக்காங்க, அதனால் எந்த குறையும் சொல்லாதீங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து ஃபங்க்ஷன் வந்து நல்லபடி வந்து முடியுது. அபி கழுத்தில் வந்து ராகவ் வந்து அந்த தாலி பிரித்து கோத்த அந்த தாலியை வந்து அழகாக என்ன பண்ணுறாரு, போட்டு விடுறாரு, குங்குமம் வச்சு விடுறாரு. அதே மாதிரி ஆகாஷம் வந்து அணுக்கு வந்து வச்சு விடுறாரு. 2 பேருமே எல்லாக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்போ வந்து அவங்க அக்கா மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரிடா வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்னு சொன்னோன்னே உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டென்ஷனாக இருக்கார் முரளி. உடனே என்ன பண்ணுறாரு, முரளி வந்து அப்படியே இரும்புற மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே ஐயோ தண்ணி தாகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உஷாராக வந்து சைடில் ஓடி போயிடுறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அபி வந்து தப்பிச்சிட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரிடா மாமது வந்துடுவார் அப்படின்னு, நான் எப்படி தனியாக ஆசீர்வாதம் பண்ணுறேன், இல்லைக்கா நீ ஆசீர்வாதம் பண்ணாவே எனக்கு அது போதும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அப்பா நல்ல காலம் தப்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து ஒரு என்னாச்சுங்கன்னு திடீர்னு ஒரே இரும்பலாயிடுச்சு, அதான் மற்றவங்க டிஸ்டர்பாக இருக்கும் தான் போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு. அடுத்து வந்து எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இன்னும் நிறைய சடங்குகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னோடனே தாலி பிரித்து கோத்து மாட்டியாச்சு, இதுக்கப்புறம் என்ன சடங்குகள் இருக்குது, கல்யாணத்திலேயே நிறைய சடங்குகள் பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் வந்து முறையாக 2 பேருக்குமே செய்யலை, அதெல்லாம் இப்போ செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. சரி இந்த பூப்பந்தை வந்து 2 பேரும் போட்டு வந்து விளையாடணும் அப்படின்றாங்க. உடனே அபி வந்து பூப்பந்தை போட்டு விளையாடணுமா அப்படி சொல்லிட்டு பூப்பந்தை போடுறாங்க. அதே மாதிரி ராகவும் போடுறாரு. 2 பேரும் மாற்றி மாற்றி போடுறாங்க. ராகவ் வந்து வேணும்னே அபி மேலே தூக்கி விசிறடிக்கிறாரு. அதனால் அபிக்கு நல்லா அடிபட்டுடுது, கையெல்லாம் பூப்பந்து இப்படி போட்டு பண்ணுறீங்களா அப்படி சொல்லிட்டு ராகவ் மேலே அபி போடுறாங்க. அவருக்கு மூக்கெல்லாம் அடிபட்டுடுது. எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. 2 பேரும் பூப்பந்து வச்சு என்ன பண்ணுறீங்க, பொறுமையாக விளையாட சொன்னால் இப்படி அடிச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க பாட்டி. சாரி பாட்டின்னு ராகவ் சொல்கிறாரு. சரி பொறுமையாக நாங்கள் விளையாடுறோம்னு சொல்லிட்டு 2 பேரும் விளையாடுறாங்க. பார்த்து முறைக்கிறாங்க 2 பேரும். இங்கே வந்து ஆகாஷும் வந்து அணு வந்து ரொம்ப ரொமான்டிக்காக விளையாடுறாங்க. ஆகாஷ் வந்து வேணும்னே வந்து எங்க நான் போடுறது உங்களுக்கு வலிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அழகாக போடுறாரு. அதே மாதிரி அணு வந்து போடுறாங்க. 2 பேருமே சந்தோஷமாக ஒருத்தர் பார்த்து சிரிச்சு சந்தோஷமாக போகிறாங்க. இவங்களை பற்றி எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க எல்லாரும். அடுத்து வந்து குடத்தில் வந்து மோதிரம் போடுற விளையாட்டு விளையாடுறாங்க. அதில் மோதிரத்தை போட்டுடுறாங்க. ஆகாஷ் வந்து அணுக்கு வந்து விட்டு கொடுத்துட்றாரு. உடனே வந்து அணு வந்து நான் தான் ஜெயிச்சேன்றாங்க. உடனே வெளியே எடுக்கிறாங்க. வெளியே எடுத்தோன்னா ஆகாஷ் வந்து இப்போ நான் விட்டு கொடுத்ததால ஜெயிச்சிங்க, விட்டு கொடுக்கலன்னா விட்டுருவேன் அவங்கள அப்படின்றாங்க. சிரிக்கிறாங்க எல்லாரும். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அபிக்கும் ராகுவுக்கும் வந்து குடத்தில் வந்து மோதிரத்தை போட்டு விட்டுறாங்க. ராகவ் கையில் தான் அந்த மோதிரம் கிடைக்குது. உடனே அபி ஒரு ஐடியா பண்ணுறாங்க. ராகவுக்கு வந்து அப்படியே கண்ணடிக்கிறாங்க. ராகவ் வந்து ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. அபி வந்து அந்த மோதிரத்தை அவர் கையிலேருந்து எடுத்துகிட்டு அப்படியே வந்து எல்லாம் முன்னாடி காட்டுறாங்க. பாருங்கள் நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு, அடிப்பாவி இப்படி ஏமாற்றிட்டாலே அப்படின்னு டென்ஷனாக வராரு. அடுத்து வந்து டான்ஸ் வந்து ஆட சொல்கிறாங்க. அபியும் ராகவும் ரொம்ப அழகாக ரொமான்டிக்காக டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாருமே பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்க்க வயிறாக எரியுது வந்து முரளிக்கும் சுந்தரிக்கும். அடுத்து வந்து அபி வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரூமில் உட்காந்துருக்காங்க. அப்போ ராகவ் வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு உன் கழுத்தில் நான் மறுபடியும் வந்து தாலி போட்டிருக்கேன், இதெல்லாம் உண்மையை நினச்சிக்க போகிற, நம்ம கொஞ்ச நாள் பிரிய போகிறது உண்மை அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அதை கேட்டு அபி மனசு கஷ்டப்படுறாங்க. இவரை புரிஞ்சிக்கவே முடியல, இந்த ராக்கி பாயை அப்பப்போ ஜெயிலராக மாதிரி இதை தொல்லை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. அபி தர முடியுது.